காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். வடக்கு கிழக்கை சுட்டரிக்க போகும் வெயில், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று முதல் செப்டம்பர் 7 வரையில் சூரியன் இலங்கையின் பல இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று மதியம் 12:11 மணியளவில் கொக்குவில், நல்லூர், கொடிகாமம் மற்றும் நாகர்கோவில் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்திற்கு இலங்கை அரசாங்கம் $1 மில்லியன் நிதி உதவி. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர கால நிவாரணம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக இலங்கை அரசாங்கம் $1 மில்லியன் நிதி உதவி வழங்க தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த ஜனாதிபதி, இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கை நேபாள மக்களுடன் உறுதியாக நிற்கும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை நேபாள வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் கலந்துரையாடிய இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜய் கேரத் இலங்கையின் ஆதரவையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தியுள்ளார். பரீட்சை முறைகேடு. அதிரடியாக கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்ட 461 அதிகாரிகள். பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 461 அதிகாரிகளின் பரீட்சை பணிகள் இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. எனினும் அவர்களை பரீட்சை பணிகளில் இருந்து தொடர்ந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும், கருப்பு பட்டியலில் உள்ள 133 பேரின் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களும் 182 பேரின் தடைக்கால ஆரம்ப திகதியும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2024-2025 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் கையடக்க தொலைபேசி பயன்படுத்திய 6 மேற்பார்வையாளர்களுக்கு எதிராகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கல்குடா கருங்காலிச்சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்துக்கொண்டு உறங்கிய போது கையடக்க தொலைபேசி வெடித்ததில் 19 வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று வியாழக்கிழமை மாலை 6 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக பாசிக்குடா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்குடா கருங்காலிச்சோலை வீதியை சேர்ந்த 19 வயதுடைய கமலேஸ்வரன் சங்கீதன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பிரபல கிரிக்கெட் வீரர் தில்ஷான் குற்றப்புலனாய்வு பிரிவில் செய்த முறைப்பாடு. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் TM தில்ஷான் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் போலி தகவல்கள் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய நபருடன் தாம் தொடர்பில் இருந்ததாக வெளியான தகவல்கள் பொய்யானவை என அவர் தெரிவித்துள்ளார். அவதூறு தகவல்களை பரப்பியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தில்ஷான் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இளைய மகனை கொலை செய்ய திட்டம், ஈரான் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ட்ரம்பின் இளைய மகனான பெரோன் ட்ரம்பை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்படுவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என ஈரான் முற்றாக நிராகரித்துள்ளது. ஈரானின் பாதுகாப்பு தலைவர் மொஹசன் ரெசாயி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். லெபனான் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இந்த விவகாரம் குறித்து பரப்பப்படும் தகவல்களில் எவ்வித உண்மையும் இல்லை என அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம்.